வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரெட் புட்டிங் எப்படி பண்ண பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 8 பிரெட் எடுத்திருக்கேன். 8 பிரெட் எடுத்துகிட்டு அந்த ஓரங்களை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீசஸை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் பட்டர், அடுத்து 2 முட்டை எடுத்திருக்கேன், 4 ஸ்பூன் சர்க்கரை, 3/4 கிளாஸ் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வாசனைக்காக 1/4 ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரெட்டை எடுத்து போட்டுக்கலாம். பிரெட்டு போட்ட பிறகு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு பேஸ் ரெடி ஆகிட்டு. அடுத்து நம்ம கேரமல் ரெடி பண்ணிடலாம். இதை நம்ம ஓரமாக வச்சுப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/2 கிளாஸ் சர்க்கரைக்கு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சர்க்கரை வர அடிப்பட்டிக்கணும். கிளறி விட விட இந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். அந்த கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ கோல்டன் கலர் வர நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. பாருங்கள், கேரமல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படி சூட்டோடையே நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம இனி நெக்ஸ்ட்டு அடுத்தல நம்ம கலவையை ரெடி பண்ணி வச்சுருந்ததை ஊற்றிக்கலாம். இப்படி தட்டிக்கோங்க. இப்படி தட்டிக்கிட்டோம்னா நம்மளுக்கு எல்லாம் ஈக்குவல் ஷேப்பில் வந்துடும். குக்கர் எடுத்துக்கோங்க, ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. ஸ்டாண்ட் எடுத்து குக்கரில் வச்சுட்டு இந்த ஸ்டாண்டு இருக்கிறதுக்கும் கீழே வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டாண்டுக்கு மேலே இதை வச்சுக்கலாம். இந்த பாத்திரம் நம்ம குக்கரோடி ஒட்டிக்கக்கூடாது. இப்படி தனியாக இருந்தாப்புல இருக்கணும். இதை நம்ம இனி மூடி வச்சிடலாம். விசில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, தேவையில்லை. கரெக்டாக 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 40 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். 40 மினிட்ஸ் ஆகிட்டுங்க. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெந்திருக்கான்ட்டு நம்ம டூத் பிக் போட்டு பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒன்றும் ஒட்டலை. அப்போ நம்மளுக்கு கரெக்டாக வெந்துடுச்சின்னு அர்த்தம். புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஓரங்களை கத்தி வச்சு நம்ம லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் நம்ம இப்படியே வச்சு கவுழ்த்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. வாவ், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பீசஸாக கட் பண்ணிக்குவோம். ஃபஸ்ட்டு வெட்டும்போதே அழகாக ஸ்மூத்தாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே நம்ம பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். வாவ், பாருங்கள். பாருங்கள், நம்ம பிரெட் புட்டிங் எவ்வளோ சாஃப்டாக எப்படி கொள்ளன்னு இருக்குன்னு பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.